السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد، فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على محمد النبي الأمي وعلى آله وسلم تسليما. صدق الله العظيم. உலகத்திலுள்ள அத்தனை புகழையும் அல்லாஹ் ஒருவனுக்கே போய் சேரட்டும். ஏனென்றால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம் எல்லோரையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்தினராக படைத்திருக்கிறான். இப்படிப்பட்ட ரப்பிற்கே உலகத்தில் உள்ள அத்தனை புகழையும் போய் சேரட்டும். அல்லாஹு தபாரக் வ தஆலா மிகவும் கருணையாளன். அவன் ஒருபோதும் தன்னுடைய அடியானுக்கு கெடுதல் எதுவும் செய்ய மாட்டான். அப்படி கெடுதல் செய்வதற்கு அவன் நினைக்கவும் மாட்டான். அப்படி கஷ்டத்தை கொடுப்பதற்கு அவன் நினைக்கவும் மாட்டான். அவனுக்கு தன்னுடைய அடியானுக்கு கஷ்டத்தை கொடுப்பது அவனுக்கு மிகவும் பிடிக்காத செயல். இப்படிப்பட்ட செயலை அல்லாஹ் ஒருபோதும் செய்ய மாட்டான். ஆனால் அடியான் தன்னுடைய பாவத்தினுடைய காரணத்தினால்தான் அல்லாஹ்வை கஷ்டப்படுத்தி அல்லாஹ்வை கோபப்படுத்தி அல்லாஹ்வும் கோபமடைந்து அவன் கோபத்தில் நமக்கும் கஷ்டத்தை கொடுக்கிறான். அல்லாஹ்வை கோபப்படுத்தாமல் நாம் அல்லாஹ்வை சந்தோஷத்தை மட்டும் படுத்தினால் அவன் நமக்கு 10 மடங்காக அதே சந்தோஷத்தை நமக்கே அதை ரிட்டனாக தருவான். நமக்கே அதை திருப்பி தருவான் அல்லாஹு தபாரக் வ தஆலா. ஆனால் நாம் அல்லாஹ்வை மிகவும் கோபப்படுத்துகிறோம், அல்லாஹ்வை கஷ்டப்படுத்துகிறோம். அல்லாஹ் கோபமடைந்து நமக்கு கஷ்டத்தை 10 மடங்காக தருகிறான். இப்படிப்பட்ட கஷ்டத்திலிருந்து நாம் பாதுகாப்பாக இருப்பதற்கு, நம்முடைய வருமானத்தில் பரக்கத்தை வருவதற்கு, நம்முடைய கஷ்டங்களை தூரமாக ஆகுவதற்கு, நமக்கு அதிகமாக சந்தோஷத்தை கிடைப்பதற்கு, நமக்கு நிம்மதியை கிடைப்பதற்கு, நமக்கு மன நிம்மதியை கிடைப்பதற்கு நாம் அல்லாஹ்வை ஒருபோதும் கோபம் கொடுக்காமல் அல்லாஹ்வை கோபம் வரும் அளவிற்கு இப்படி அமல்களை அதாவது இப்படிப்பட்ட பாவங்களை செய்யாமல் நாம் வெறும் நன்மையை மட்டும் செய்தால் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்மேல் கஷ்டத்தையும் நமக்கு நஷ்டத்தையும் தரமாட்டான். நாம் ஒருபோதும் அல்லாஹ்வை கோபம் வரும் அளவிற்கு நாம் நடந்து கொள்ளாமல் இருக்க வேண்டும். நம்மால் அல்லாஹு தபாரக் வ தஆலா ஒருபோதும் கோபம் அடையக்கூடாது. இப்படி கோபம் ஆகாமல் அல்லாஹ்வை கோபப்படுத்தாமல் நாம் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அல்லாஹு தபாரக் வ தஆலா நம்முடைய வருமானத்தில் பரக்கத்தை கொடுப்பான், நம்முடைய வீடுகளில் பரக்கத்தை கொடுப்பான், நம்முடைய வாழ்வில் பரக்கத்தை கொடுப்பான், நம்முடைய ரிஸ்கிலும் உணவிலும் அல்லாஹு தபாரக் வ தஆலா பரக்கத்தை கொடுப்பான். இப்படிப்பட்ட அமல்கள் நாம் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட நன்மையான விஷயங்களை நாம் செய்ய வேண்டும். அதற்காக நாம் பாவங்களிலிருந்து தூரமாக இருக்க வேண்டும். அப்போதுதான் அல்லாஹு தபாரக் வ தஆலா நமக்கு நெருக்கமாக இருப்பான். நமக்கு அல்லாஹு தபாரக் வ தஆலா அதிகமான பர்க்கத்தை கொடுப்பான். குறிப்பாக நம்முடைய வருமானத்தில் பர்க்கத்தை கொடுப்பான். நீங்களே கவனித்திருப்பீர்கள், இதற்கு முன்னால் நாம் இதே வருமானத்தை தான் நாம் வாங்கினோம், இதே சம்பாத்தியத்தை தான் நாம் சம்பாதித்தோம். ஆனால் அதில் பர்க்கத் இருந்தது. ஆனால் இப்போது ஏன் நம்முடைய வருமானம் அந்த வருமானத்தில் பர்க்கத்தையே இல்லை, அதற்கு பதிலாக 2 மடங்காக செலவுதான் வருகிறது என்று நீங்களே நினைத்திருப்பீர்கள்.
உங்களுக்கே இப்படிப்பட்ட செலவுகளை வந்திருக்கும். ஆனால் நீங்கள் ஒருபோதும் இப்படி நினைத்திருக்க மாட்டீர்கள், என்னுடைய பாவத்தினுடைய காரணத்தினால்தான் அல்லாஹு தபாரக் தஆலா என்னுடைய வருமானத்தில் பர்க்கத்தை தராமல் அதற்கு பதிலாக 2 மடங்காக செலவு தந்திருக்கிறான் என்று நீங்கள் ஒருபோதும் இப்படி நினைத்திருக்க மாட்டீர்கள். ஆனால் அதுதான் உண்மை. நம்முடைய பாவத்தினுடைய காரணத்தினால்தான் அல்லாஹு தபாரக் தஆலா நாம் சம்பாதிக்கும் நம்முடைய வருமானத்தில் அதற்கு பரக்கத்திற்கு பதிலாக அல்லாஹு தபாரக் தஆலா 2 மடங்காக செலவை தருகிறான். இப்படிப்பட்ட செலவுகளை வந்தால் எப்படி நம்முடைய வருமானத்தில் பரக்கத்தை இருக்கும்? அல்லாஹு தபாரக் தஆலா தன்னுடைய அடியானுக்கு செலவை தருவதற்கு அவன் விரும்புவதில்லை. ஆனால் அடியான்தான் இப்படிப்பட்ட செலவை கொடுப்பதற்கு காரணமாக இருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய அடியானுக்கு கஷ்டத்தை கொடுப்பதற்கு அவனுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் அடியான் தான் இப்படிப்பட்ட சூழ்நிலையை உருவாக்குகிறான். தன்னுடைய ரப்பிற்கு கோபம் வரும் அளவிற்கு நடந்து கொள்கிறான். தன்னுடைய ரப்பும் கோபத்தில் தன்னுடைய அடியானுக்கு கஷ்டத்தை கொடுக்கிறான். தன்னுடைய அடியான் அல்லாவிற்கு பாவம் செய்து அல்லாவிற்கு கட்டளை மீறி அல்லாவிற்கு கோபம் வரும் அளவிற்கு நடந்து கொள்கிறான். அல்லாவே கூறுகிறான், நீங்கள் பாவங்கள் செய்தால் உங்களுடைய பாவத்தினுடைய காரணத்தினால் அது உங்களுக்கு மிகவும் நஷ்டத்தை கொடுக்கும் என்று அல்லாஹ் கூறுகிறான். ஆனால் இதை நாம் தெரிந்து கொண்டோம், நாம் அடியானாக இருக்கிறோம். அப்படி இருந்தும் நாம் பாவங்கள் அதிகமாக செய்தால் அந்த பாவத்தினுடைய காரணத்தினால் நாம் அல்லாவிடம் இருந்து பர்க்கத்தை பெறுவதற்கு பதிலாக கஷ்டத்தை தான் பெறுகிறோம். கஷ்டத்தை தான் அதிகமாக பார்க்கிறோம். பர்க்கத்தை நம்மால் பார்க்க முடியவில்லை. ஏனென்றால் அந்த அளவிற்கு நாம் அல்லாவிற்கு கஷ்டத்தை கொடுக்கிறோம். அல்லாவிற்கு நாம் கோபத்தை தருகிறோம். அல்லாஹு தபாரக் தஆலாவும் நமக்கு அதிகமாக நஷ்டத்தையும் அதிகமாக கஷ்டத்தையும் தருகிறான். அதற்கு தான் நாம் அதிகமாக அல்லாவிற்காக நாம் அதிகமாக அமல்களை செய்ய வேண்டும், அதிகமாக தொழ வேண்டும். குறிப்பாக தஹஜ்ஜுடைய தொழுகையும் தொழ வேண்டும். ஏனென்றால் தஹஜ்ஜுடைய தொழுகை எப்படி என்றால், யார் அந்த நேரத்தில் தொழுது அல்லாஹ்விடம் துஆவை கேட்கிறார்களோ அவர்களுடைய துஆவை அல்லாஹ் தபாரக் தஆலா மறுப்பதில்லை. அதை உடனடியாக அல்லாஹ் தபாரக் தஆலா கபூல் செய்கிறான். இப்படிப்பட்ட அமல்களை நாம் அதிகமாக செய்தால், அதிகமாக சிக்ரை செய்தால், அதிகமாக திலாவத்தை செய்தால், அதிகமான நாம் நன்மையுடைய காரியங்களை செய்தால், அதிகமாக சதகாவை செய்தால் அல்லாஹ் தபாரக் தஆலா நமக்கு அதிகமாக பரக்கத்தை தருவான். அமல் செய்யலாமா இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் அதிகமாக அமல் செய்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம்முடைய வருமானத்தில் பரக்கத்தை தருவானாக. அல்லாஹு தபாரக் தஆலா நம் எல்லோரையும் கேட்டதை விட அதிகமாக அமல் செய்வதற்கு அதிகமாக அல்லாஹு தபாரக் தஆலா தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.